நிபந்தனைகள் என்ற பெயரில் விவசாயிகளை வாத்தி வதைக்கும் காப்பீடு நிறுவனங்கள் இழப்பீட்டை யாசகம் போல் போட்டு விவசாயிகளை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர். பயிர் காப்பீடு திட்டத்தில் நடக்கும் தில்லு முழுவை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இயற்கையோடு நடத்துகிற கண்ணாமூச்சி ஆட்டமாக இன்றைய வேளாண்மை மாறிவிட்ட நிலையில் வெள்ளம், வறட்சி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பயனளிக்கிறதா என்பதே $1 பில்லியன் கேள்விகள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்குவதை தவிர்க்க எந்தெந்த வழிமுறைகளை கையாள முடியுமோ அனைத்து வழிமுறைகளையும் காப்பீடு நிறுவனங்கள் ஆயுதமாக பயன்படுத்தி விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டிருந்தால் போதாது, ஒட்டுமொத்த கிராமமே பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இழப்பீடு கிடைக்கும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி கேட்கிறார்கள் விவசாயிகள். காப்பீடு என்பது உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படிங்கிற மாதிரி வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க இடுப்பு வேட்டி அவுந்து விழும்போது எவ்வளவு வேகமாக கை தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ள பிடிக்குதோ அதுக்கு இணையாக உழவர்கள் அடைகிற நஷ்டம் என்பது அவர்களுக்கு மானம் போகிற நிகழ்வுக்கு சமம். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி கை கொடுக்குமோ அது மாதிரி மத்திய மாநில அரசுகளினுடைய காப்பீடினுடைய பங்களிப்பு கை கொடுக்குற விஷயம் 100% சரியாக இருக்கணும். ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் இந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கும் காப்பீடு என்பது பெயரில் தனியார் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசும் மத்திய அரசும் செலுத்தின பிரீமியத்துக்கு இணையாக ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா 20-30% பங்களிப்பு கூட இந்த காப்பீடு நிறுவனங்களால் விவசாயிகளுக்கு வழங்கப்படலை அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற காப்பீடினுடைய இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த பாதிப்புகளுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய இழப்பீடு கொடுக்கக்கூடிய வரையறை என்பது மாற்றப்படணும். அது பழைய டேட்டாவை வச்சு கொடுக்கறதுனால இன்றைக்கி ஏற்படக்கூடிய நிகழ்வுக்கு இணையாக அது மாறலை. அதுக்கான புதிய காப்பீடு திட்டத்தை வடிவமைச்சு அதை அங்கீகரித்து அதை நடைமுறைப்படுத்தினா தான் இந்த விவசாயிகளுக்கு உண்மையிலே செலுத்தக்கூடிய ஒரு ஏக்கருக்கு சம்பாவுக்கு 560 குறுவைக்கு 670 ரூபாயும் செலுத்துகிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் அந்த பிரீமியமாவது வரணும். மத்திய மாநில அரசுகளும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாயை பிரீமியமாக இந்த காப்பீடு நிறுவனங்களுக்கு செலுத்துகிறத விவசாயிகளுக்கே அந்த 15,000 ரூபாய் கொடுத்தா நிம்மதியாக நல்லா சாகுபடி செஞ்சு இந்த விவசாயிக்கு அரசுக்கும் நன்றி உள்ளவர்களாக விவசாயிகள் இருப்பார்கள். மாறா யாரோ ஒருவர் சம்பாதிப்பதற்கு அரசுடைய பணம் கொள்ளை போகுது. ஒரு ஏக்கருக்கு 547 ரூபாய் பிரீமியம் தொகை செலுத்தி பயிர் காப்பீடு செய்யும் விவசாயிகளுக்கு இயற்கை பேரிடரால் பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டால் ஏக்கருக்கு 37,500 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். விவசாயிக்காக மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பாக 37,000 ரூபாய் பிரீமியம் செலுத்தப்படுகிறது. இதில் 20% பங்களிப்பை மத்திய அரசும் 77% பங்களிப்பை மாநில அரசும் செலுத்துகிறது. நாகை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவம் தவறிய மழையால் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஆனால் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு கிடைத்தது குறைந்தபட்சம் வெறும் 7 ரூபாய் முதல் அதிகபட்சம் 4,000 ரூபாய் மட்டுமே. சம்பா பருவத்தில் நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக 12 கோடி ரூபாய் பிரீமியம் தொகை செலுத்தி பயிர் காப்பீடு செய்தனர். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 3 கோடி ரூபாய் மட்டுமே இழப்பீடு கொடுத்த காப்பீடு நிறுவனம் விவசாயிகளின் 9 கோடி ரூபாய் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு பணம் என பல கோடி ரூபாயை சுருட்டிக் கொண்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கேசிமா நிறுவனம் விவசாயிகளை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது இந்த கேசிமா நிறுவனம். இன்றைக்கி பார்த்தோம்னா கடந்த ஆண்டு ஒரு கிராமத்துக்கு கூட இழப்பீடு கொடுக்காம சும்மா பெயர் அளவுக்கு ஒரு 3 கோடி ரூபாயை ஒரு இழப்பீடாக வழங்கி மற்ற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இதோட ஒரு திகைக்கக்கூடிய ஒரு செயல் என்னென்னா, ஒரு வருவாய் கிராமத்திற்கு ஒரு ஏக்கருக்கு இழப்பீடாக வெறும் 7 ரூபா கொடுத்துருக்காங்கிறது தான் இது வரைக்கும் உலக வரலாற்றிலே கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு விஷயம். ஒரு 3 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? இது விவசாயிகளுடைய பிரீமிய தொகையில் 4/1 மடங்கு கூட கிடையாது. இன்றைக்கி விவசாயிகள் நாகை மாவட்டத்தில் 13 கோடி ரூபா பிரீமியமே செலுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க இழப்பீடு வழங்கினது வெறும் 3 கோடி ரூபா. மீதி 500 கோடி ரூபா மத்திய அரசு பங்களிப்பையும் தமிழக அரசு பங்களிப்பையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இன்றைக்கி மீண்டும் அதே காப்பீடு நிறுவனம் தான் இன்றைக்கி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவைக்கும் இருக்கிறாங்க, சம்பாவுக்கும் இருக்கிறாங்க. அவங்க என்ன இழப்பீடு இந்த விவசாயிகளுக்கு தரப்போகிறாங்க? அப்போ வைத்தறிச்சலில் நான் மண்ணை வாரி விட்டுட்டு வந்து அதுலேருந்து இந்த 4 ஆண்டு காலமாக நான் காப்பீடு கட்டுறதே கிடையாது. இது கட்டினாலும் நான் அழிஞ்சாலும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, மிகப்பெரிய ஒரு மோசடி திட்டம் அப்படின்னு நம்ம
அதை கட்டுறதில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 257 கிராமங்களில் 52 கிராமங்களுக்கு அந்த காப்பீடு வந்திருக்கிறதா சொன்னாங்க. பாக்கி கிராமங்களுக்கெல்லாம் ஜீரோனா யாருக்கும் அங்கே பாதிக்கப்பட்டாலும் பணம் கிடையாது. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் ஆனதண்டபுரம் போன்ற கிராமங்களுக்கெல்லாம் கிடையாது. விவசாயிகள் கொந்தளிச்சாங்க, ஒன்றும் பண்ண முடியல. வேண்டாம், எங்களுக்கு மானியம் இலவசம் எல்லாமே மோசடியாக இருக்குது. விதை மானியத்தில் கொடுத்தா முளைக்க மாட்டேங்குது. கருப்பு பைப்பு மானியத்தில் கொடுத்தா வெயிலில் போட்டோம்னா வீணாக போயிடுது. ஒரு வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. மானியங்கிறதே மோசடியாக இருக்குது. நாங்கள் 1000 ரூபாய்க்கு போட வேண்டியதை இவங்க 5000 ரூபாய் எஸ்டிமேட் போட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஒவ்வொரு போகத்துக்கும் எங்களுக்கு நடவு முன்னேற்பு மானியமா, இல்லை கரும்பு போட்டுக்க முன்னேற்பு மானியம், வாழை போட்டுக்க முன்னேற்பு மானியமா, எங்களுக்கு அந்த தொகையை வங்கி கணக்கில் இந்த பயிருக்கு தகுந்த மாதிரி வரவு வச்சுட்டு இதில் மோசடியும் இல்லை. விவசாயிகளும் இந்த அரசையும் இந்த இருக்கிற கால சூழ்நிலை விவசாயியை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தனிநபர் பயிர் காப்பீடு திட்டத்தை முன்னெடுக்காத வரை பயிர் காப்பீடு திட்டமே மிகப்பெரிய ஊழல் திட்டம் என்கிறார் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் நல்லுசாமி. அந்த பயிர் காப்பீடுனால என்ன லாபம்? நெல் சாகுபடி பண்றாங்க, ஐயா பண்ணாரு. ஒரு 3 ஏக்கர் அப்படியே மழை தண்ணி நின்று வடிக்க முடியாம விளைஞ்ச நெல்லை முளைச்சு போனதை அறுவடை செய்ய முடியாம அப்படியே கேஜியில் போட்டு ஓட்டிட்டார். இப்ப இழப்பீடு கேட்டா இந்த வருவாய் கிராமம் பூரா பாதிக்கப்பட்டிருந்தா தான் நான் கொடுப்பேன்னா, இந்த வருவாய் கிராமம் முழுமைக்குமா அவர் பெருமை செலுத்தினாரு. 3 ஏக்கருக்கு செலுத்தினாரு. அவர் கொடுக்க வேண்டியதான முறை. ஒரு பேருந்துல 50 பயணிகள் பயணம் செய்யறாங்க. அந்த 50 பேர்ல விபத்துல ஒரு 3 பேர் இறந்துடுறாங்க. 3 பேர் இருந்தா மட்டும் கொடுக்க மாட்டோம். அந்த பேருந்தில் பயணம் செய்ய 50 பேர் இறந்துதான் தான் கொடுப்போம்னா என்ன நியாயம் இது? என்னது? எப்படி எங்களுடைய காதுல பூ சுத்துறாங்க பாருங்க. எப்படி எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றாங்க பாருங்க. தனிநபர் காப்பீடு மாதிரி இருக்கணும். எல்ஐசி ஆயுள் காப்பீடு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஆயுள் காப்பீடு பிரிமியை செலுத்தியிருக்கிறேன். நான் இறந்துட்டா என்னுடைய வாரிசுகள் இழப்பீடு கேட்டா, அப்பா இறந்தா மட்டும் கொடுக்க மாட்டோம். இந்த அரச்சலூர் வருவாய் கிராமமே முற்றிலும் அழிஞ்சாதான் கொடுப்போம்னா, ஒரு சுனாமி மாதிரி சுருட்டிக்கிட்டு போன பின்னாடி அதை வாங்குறதுக்கு யார் இருக்கு போறா? எதுக்கு இந்த காப்பீடு? எங்களை ஏமாத்திருக்கா? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்றக்கா? காப்பீடே வேண்டாம். தனிநபர் காப்பீடு மாதிரி செஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா காப்பீடே வேண்டாம். அண்மையில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் செயல்பாடு குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆன்லைன் வழியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது காப்பீடு நிறுவனங்கள் பயிர் பாதிப்பிற்கு ₹1 முதல் ₹21 வரை மட்டுமே இழப்பீடு வழங்கியதாக மகாராஷ்டிர விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இது விவசாயிகளை கிண்டல் செய்வது போல் இருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த மத்திய வேளாண் அமைச்சர் காப்பீடு நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பயிர் காப்பீடு தொகை கிடைக்காதது குறித்தும் சொற்ப தொகை கொடுப்பது குறித்தும் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். எந்த அதிகாரிகளும் பதிலளிப்பதில்லை. பயிர் காப்பீடு செய்யுங்கள் என்று விவசாயிகளை வலியுறுத்தும் அதிகாரிகள் காப்பீடு நிறுவனங்களின் அடியாட்கள் போல் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.